நீ அவன் அடிக்கிற அவன் அடிக்கிற அவரு என்ன அடிக்கிற நான் தடுக்கிறேங்க அப்படியே தடுக்கத்தான் தெரியலையே பாக்குறவங்க எப்படி நினைக்கும் யோசனையோட வேலை சரி இல்ல எப்படிங்க நீங்க சொன்னீங்களே சரக்கிற முக ராவணன் இல்ல நீங்க சொன்னீங்களா அது அப்படின்னு எனக்கு கால் விழுந்த இந்த நான்கு லோகம் நான்கு திக்கு என்ன 16 கோணம் சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே சத்தியலோகம்
ஏழு உலகம் மற்றொரு ஏழு உலகம் இப்ப யாரு ஐயோ நீ முதல்ல அப்படி சொல்ல விடாதா கோய்கறி போடல ஏங்க அது லைனா வந்துனே இருக்குதுங்க நீ நாட்டியாம எதுவும் கோய்கறி போட்டுருணும் இல்ல ஆட்டுக்கறி போட்டுருணும் ஒரே சாம்பார் சாதத்துல விட்டாங்க இந்த பகவானுக்குரிய நாள் இது இந்த நாளிலே அதை உட்கொள்ளலாமோ பகவான் சாப்பிடல நான் சாப்பிடுவேன் சரி அந்த ஈரபவராத்திரே நாடுகளுக்கு நாடு எடுத்துடுமா என்ன நாடு இது பானிபூரி பானிபூரியா மாயாபுரி பானிபூரி மாயாபுரி பட்டணோ நாடாடு மாயாபுரி பட்டணோ நாடாடு ஐயோ பூரி பூரின்னு நான் பானிபூரி ஆண்டு இந்த மாயாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய பெயரோ அருமையான பேரு என்ன பேரு சரகிர முகன் ராவணன் எனக்கு வராம பேர் வச்சாலும் நீ எனக்கு வராத பேர் நீ வச்சுனா நான் எப்படி சொல்லுறேன் இந்த பேர்லாம் வந்தாதான் நாடகம் அப்படியா சகத்திரம் ராவணன் ராவணன் அது மட்டுமா தத்துவ தெரியுமா ஏங்க நீங்க சொன்னீங்களா தந்தை தந்தை காட்டு மருஷி அருமையான பேர் காட்டு பிசாச்சி காட்டு பிசாசியா இவங்க அப்பா பேர் காட்டு பிசாச்சி காட்டு மருஷி காசி பரிசி என் தந்தை என் தாயார் யார் தெரியுமா உங்க அத்தா யாரு கோத்தாவா கோத்தான்னு கேட்கலாமா அவரை தாயார் தாயார் பெயர் என்னுடைய தாயார் ஆமா விசால கண்ணி அம்மா விசால கண்ணி கன்னிமார்கள் எத்தனை எங்க அவுத்துங்க கன்னிகள் எத்தனை கண்ணி 7 கண்ணியா அந்த 7 கண்ணில ஒரு கண்ணி அந்த கண்ணி விசால கண்ணி விசால கண்ணிக்கும் காஞ்சி ரிஷிக்கும் நான் பிறந்தேன் நான் மட்டுமா என் தம்பி வருவான் தம்பி வேணும்னா அவன் பேசுமா சதமுக ராட்சசன் சதமுக ராட்சசன் ஆமா அப்படி சதமுக ராட்சசன் நானும் என் தம்பியும் இருவரும் பிறந்தீங்க அப்படி பிறந்து
1000 சிரம் 2000 தரம் எனக்கு என் தம்பிக்கு 100 சிரம் 100 200 கரம் என் தம்பி உங்க தம்பி ஆமா 100 சிரம் என் தம்பிக்கு 100 சிரம் எனக்கு 1000 சிரம் 2000 கரம் என் தம்பிக்கு 200 கரம் நீ மனவாளத்தில பண்ணீங்க இல்ல இத்தனை சிரம் வச்சு வரவறீங்களா இத்தனை தலை எப்படி பண்ணீங்களோ அம்மா வயிறு எந்த பேசுவோம் யுகம் என்பது 4 4 இடத்திலே கிரேதாயுகம் துரோபரயுகம் அதாவது பாரத போர் கிரேதாயுகம் ராவண சம்மாரம் அப்படி இந்த கிரேதாயுகத்திலே நாங்க பிறந்தோமே இப்ப தலையில ஒரு தலை கொடுங்களாங்க எதுக்கு நான் குழம்பு வச்சு சாப்பிடுறேன் கேட்கலாமா நலமுடன் இருக்க வேண்டும் பிரசவம் ஆயிருக்குதா குழந்தைக்கு தலை நிக்கல ஏன் நிக்கல தலை நெறி சாப்பிட்டோம் இங்க கொண்டு போய் கட்டுமாறு தானே இல்லைங்க நிக்க மாட்டேங்குங்க ஏன்டா நிக்கல ஆட்டு தலை சாப்பிட்டா நிக்குமா உங்க தலை ஆட்டு தலை மேய்க்குது போய் தலை வாங்கி கொடுங்க என்னால ஆட்டு தலை மேய்க்குது இந்த 1000 சிரசா பார்த்து ஆட்டு தலை மாதிரியா தெரிஞ்சு உங்க தலை குத்திங்கன்னா எத்து போய் கோயில் பேசுறதே முன்னாடிக்கு தலை நிக்குமே குழந்தைங்க அது குழம்பு வைக்கிற தலையா சொன்னா கொடுத்தாளுங்க ஆமா ஐயா இவங்க யாரு நீங்க யாருங்க என்ன யோசனை என்ன வேலை செய்யணுமோ அதை செய்ய முடிக்க கால தூதர்கள் எனக்கு கால தூதர் கால தூதுவார்கள் இன்னவரை வைத்து பெருமோடு வாழ்கிறேன் பார்த்தாயுடைய தந்தை யாரு காசி எனக்கு மனம் முடித்தார் ஆமா கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா யாரு நம்ம பொண்டாட்டி பேரு நம்ம பொண்டாட்டி முடிஞ்சிருமா பொண்டாட்டி நம்ம சம்சாரம் சித்திர பாகுடைய மகள் யாரு நம்ம வைஃப் என்ன யாரு வைஃப் நம்ம வைஃப் உனக்கு எனக்கு வைஃபா இல்லைங்க சொல்லலாமா ராஜாவுக்கு உனக்கு வைஃபாடா அவங்க மகாராணி அம்மையார் சொல்லு எனக்கு யாருடைய மகன் கொடுத்தா தெரியுமா சித்திரபாக்கு சொல்லக்கூடிய அவருடைய மகள் யார் தெரியுமா சந்திரபூராணி சொல்லக்கூடிய பெண்ணை ஏன் அம்மா சந்தில பூந்துனாங்க சந்திர பிறை 3ஆம் பிறை சந்திரன் இருக்குது அது என்னைக்கு பார்க்கணும் சந்திரன் என்னைக்கு பார்க்கணும் பார்த்தா எது நல்லது நாளைக்கு காலம் அமாவாசை வருது அமாவாசை நாள் அந்த சந்திரனை பார்க்க முடியாது 3ஆம் நாள் பாரு அதனுடைய மகிமை அந்த சந்திரபுரை போன்ற உருவம் கொண்டவள் என்னுடைய மனைவி அதற்கு தான் சந்திரபூரணின்னு பேரு அவ்வளவு மெலிசா இருப்பாங்க அழகு சொல்றேன் அழகா அந்த சந்திரபூரணியை மணந்து நான் மணந்து எனக்கு அண்ணவளுக்கும் 2 பெண்ணு ஒரு பிள்ளை பிறந்தார் 2 பெண்ணு ஒரு பிள்ளை அவங்க பேர் என் பேர் தெரியுமா சந்திர விலோச்சனி சந்திர விலோச்சனி விலோசினியா
விலோச்சனி சந்திர விலாச்சனி பெரிய மகள் சின்ன பெண்ணு யார் தெரியுமா? யாரு? சுகேசி. இந்த மாதிரி கட்டியார சொல்லுதான் எல்லாரும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். என்ன சின்ன பெண் கேட்காது, இது வந்து சரியாகலாம் அப்ப விழும் போத இது பேசா சூத்தியாச்சு என்ன பேரு? சூத்தியாச்சு பெரிய பெண்ணு பேருன்னா சந்திர விலோச்சனி. சின்ன பெண்ணு சுகேசி. பேர் தெரியுமா? சொல்லாத நட்சத்திர பழம் பேரு பேருடா. இது அரக்க ராட்சசுடைய பேரு. அந்த லட்சணம் அப்படி சுகேசி சின்ன பெண்ணு, சந்திர விலோச்சனி பெரிய பெண்ணு. பிள்ளை பேர் தெரியுமா? சாலக்கடம். போட்டாங்க சாலக்கடமன் என்ற பிள்ளை. ரெண்டு பேருன்னா சந்திர விலோச்சனி. விலாச்சனி ஒண்ணு, அப்புறம் சந்திர பூர்ணி. சந்திர பூரணி என் மனைவி. பெண்ணு பேரு சந்திர விலோச்சனி. சின்ன பெண்ணு பேரு சுகேசி. பிள்ளை பேரு சாலக்கடமன். அப்படி 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து பெற்றெடுத்தவுடனே என் பெண் என்ன ஆனால் பிறவனை காலம் ஆகிவிட்டால். ஏன் பிரமணம் போட்டுச்சு? பிரமண போட்டுச்சா? நல்லா தானே இது பொண்ணு, ஏன் பிரமணம் போட்டுச்சு? பயத்திற்கு வந்து விட்டால். அப்படியா? பெரிய பெண்ணு வேசிக்கிச்சா? அது நல்லாது பேசிக்கிட்டுங்க. பயத்திற்கு வந்து விட்டால். பயத்திற்கு வந்த பெண்ணை வருமன வைத்திருக்கலாமோ? வச்சிருக்க கூடாது. காலம் ரொம்ப கெட்டு போயுது. அந்த பொண்ணு பட்டு ஊர் மேல விட்டு பெண்ணு ஊர் மேல விட்டுறியா? புத்திக்கிட்டா விடுங்க. மூளைக்குதான் கேட்குறா. ஐவர்ல விடுங்க. ஏண்டா? எட்டு ஒச்சனை வச்சுக்கா. ஏண்டா? கூட்டாளி பேருங்க. ஏண்டா? ஒரு கலையத்தை பொண்ணு அப்படியே காக்கிட்டா. என்ன கேக்குது? வயசுக்கு வந்த பொண்ணா என்னப்பா செய்யணும்? நான் செய்தேமா கூட்டி கொடுக்கணும். என்ன தப்பா நினைச்சீங்களா? மக்கா வயசு வந்துக்கிறாளா? இல்லைங்க. ஏன் வரல? உன்ன வயசுக்கா வரலங்க. ஏன் வர வைக்கிற நீ? நான் வரல எனக்கே தெரியல. இல்லைங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க. வயசுக்கு வந்த பொண்ணா காலகட்டத்துல கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு கூட்டி அனுப்பிச்சு சொல்ல வந்தேன். நீ அப்படி சொன்னியா? இல்லைங்க வயசான பொண்ணை கூட்டி அனுப்பணும், கூட்டி கொடுக்கணும். ஆமா, ஆமா. சொல்லாமா? தப்புங்க. அப்படி பார்த்தே பெரிய பெண்ணுக்கு மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? ஆமா. என்னுடைய நாடு மாயாபுரி. மாயாபுரி. என்னுடைய மகளுக்கு மாமியார் தெரியுமா? தென்னிலங்காபுரி. மாமியார் இது. ஆமா. தென்னிலங்காபுரி. தென்னிலங்காபுரி யாரு இது? யாரு? 10 சிரம் 20 கரம் படைத்தவர் யாரு? ராவணேந்திரன். அவருடைய மகன் இந்திரஜித்து. இந்திரஜித்து. அவன் தான் தகுந்தவன் என்று பெரிய பெண்ணு திருமணம் கொடுத்தேன். பெரிய பெண்ணு திருமணம் முடிச்சீங்க. சின்ன பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை ஆமா. தேடி பார்த்தேன். எங்க எப்படி? யாராகப்படவில்லை. அழகு யாரு அந்த அழகு இல்லை. ஐயோ உன் பொண்ணு அழகு எனக்கு தெரியுமே. எப்படி? சின்ன பொண்ணு அழகு. சொல்லு. அழகுல அழகு. ஆண்டியாத்தா சூத்த அழகு. பின்ன அழகு பெருமாத்தா சூத்த அழகு. அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை அருமையா தேடி பார்த்து வைக்கணுங்க. அப்படி தேடி பார்த்தேன். என்னுடைய மாகியார் எப்படி பாக்கல? மாய கண்ணாடி வைத்து தேடி பார்த்தேன். ஒருவன் அகப்பட்டான். யாரு? அப்படி ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி மகன் மகன் ராமன் தம்பி பரதன். பரதன். பரதனுடைய மகன் மகன் பாவகர்ணன். ஓ பாவகர்ணன். அவன் தான் தகுந்த அழகாக இருக்கிறான். பாவகர்ணன். ஆமா. பவகர்ணன் பாவகர்ணன் சொல்லுவாங்க. அது கசப்பா இருக்கும். அவன் தான் அழகுள்ளவன் என்று மாய கண்ணாடி மூலியமா தெரிஞ்சேன். ஆனா நானும் அரக்கர் குலத்து பிறந்தவன். அவரோ சூரிய குலத்து பிறந்தவன். நம் குலத்தில பெண் எடுப்பாரா? அது எப்படி எடுப்பாரு? பார்த்தேன். மாகியார் அந்த பாவகர்ணனை பாவகர்ணனை எப்படி என் நாட்டிலே
சிங்கமுக தாதியை ஏவினேன். சிங்கமுக தாதினா அரக்கன். அவர் ஒரு அரக்கர். ஆமா, பலர் உருவம் எடுப்பாரு. அந்த சிங்கமுக தாதியை ஏவி அவ இரவிலே உறங்கிருக்கும் போது அந்த பஞ்சனையோடு கொண்டு வந்து மஞ்சோடு கொண்டு வந்து ஆமா இட்டு விட்டார் பாவகர்ணனை. ஆமா, நித்திரை கலையாமல் அந்த நித்திரையை தெரியாமல் அந்த பஞ்சனையோடு கொண்டு வந்து என் நாட்டில வைத்தார். விடிய காலை உதயமாகிறா சூரியன். பார்த்தா பயப்படுறான் பாவகர்ணன். அப்படி என்று என் மகள் மீது ஆசைப்பட்டு விட்டார். கற்றாத்தாளி மாங்கல்யம் கூட்டி விட்டார். பெருமை என்னுடைய பெருமை பெரிய பெண்ணுக்கு எங்க சொன்னீங்களா? தென்னிலங்காபுரி. தென்னிலங்காபுரி யாருக்கு? உங்க மகளுக்கு பெரிய பெண்ணுக்கு. மாப்பிள்ளை பேரு இந்திரஜித்து. ஏன் அந்த பேரு? இந்திரனை வென்று அவனை சிறைப்பிடித்தான். இந்திரனை ஜெயித்ததா இந்திரஜித்துன்னு பேரு. இந்திரஜித்து. ஆமா, சின்ன பெண்ணுக்கு மாப்பிள்ளை பாவகர்ணன். அவன் எந்த நாடு? அயோத்தியாபுரி. அயோத்தியாபுரி. தென்னிலங்காபுரி பெரிய பெண்ணுக்கு மாமியார் வீடு. ஆமா, இந்த அயோத்தியாபுரி சின்ன பெண்ணுக்கு என் நாடு மாயாபுரி. மாயாபுரி அயோத்தியாபுரி. ஆமா ஆமா. எப்படி போட்டோம் எல்லாம் நீங்க பூரிலே ஆடுறீங்க. எல்லாம் பூரி நாடு நாடு பொறுக்கி போட்டீங்களா? அப்படி இருக்க சென்னை போல் பெருமை எவரோட என்னை போல பெருமை இந்த உலகத்தில் யாருக்கு உண்டு? அது ஏன் சம்பந்தி யாரு? சம்பந்தி யாருங்க? தென்னிலங்காபுரி. ஆமா. அவர் எப்ப கட்டுவார்? மாலை தன்னை காசைக்கிட்டு அந்த ராவண சம்பந்தி யாக்கிட்டார். என்னை போல பெருமை யாருக்கு உண்டு? ஆயிரத்து ஒருவர், லட்சத்து ஒருவர், 100ல ஒருவர், அப்படி ஒன்று போற்றுவார்கள் புகழ்வார்கள். அதுல ஒருவர் நீதாங்க. என்னுடைய சம்பந்தி தென்னிலங்காபுரி ராவணன் மருமகன் இந்திரஜித்து. மறு சம்பந்தி கர்ணன் மருமகன். ஆமா, பரதன் எனக்கு இளைய சம்பந்தி. அது மட்டுமல்ல, என்னுடைய பெரிய சம்பந்தி எப்ப வந்தவர்? ஒரு காலத்திலே அந்த கைலாய மலைக்கு தலவா அந்த கைலாய மலையை தன்னுடைய இடத்து தோளால் அசைக்கினவர் அவர். வரம் கேட்க சென்று அந்த ஈத்தனானவர் வரம் கொடுக்கவில்லை என்று 10 சிரச்சிலே ஒரு சிரத்தை அறுத்து அது வீணையாக பாவித்து சங்கரா வரணம் சொல்லக்கூடிய ராகத்தை பாடி அந்த சிவன் வந்து காட்சி கொடுத்தாரா, வரம் கொடுத்தாரா? சம்பந்தி காட்சி கொடுத்தார் ராவணேஸ்வரருக்கு. அப்படிப்பட்ட ராவணேஸ்வரனுக்கு சம்பந்தி பரதன் சம்பந்தி இளையவர். ஆமா, அப்பேற்பட்ட பெருமாய்த்தவன். ஆமா, அதுபடி இருந்தாலும் காலகால தூதர். அப்படி காலகால தூதர்களை வைத்து பெருமோடு நாடுகள் தப்பி சதமோனும் வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் இன்னும் என் பெருமை தெரியுமா? என்ன பெருமைங்க? இவங்க மாத்தரு போட
பெருமையோடு வாழ்ந்து வருகிறேன். பெருமையோடு வாழ்ந்து வரீங்க. அப்படி வாழ்ந்தாலும் காலகால காலகால தூதர்களே சபையிலே வந்து விட்டோம். நீங்கள் முன்னதாக நம் நாட்டிலே சென்று யாரார்களே என்னை காண வந்தால் தாராளமாக கொண்டு வாருங்கள். பிறகு அழைக்கிறேன்.